யாருப்பா இதை பண்ணது? தெரியலங்கய்யா. அம்மா விளக்கேத்த சொன்னாங்கன்னு வந்தாங்கய்யா. பார்த்தா எரிஞ்சிட்டு இருக்கியா? ஐயா, இவங்களோட கடைசி மருமக தான். வீராவா? என்ன சொல்றாங்க இவங்க? ஹலோ, என்ன பேசுறீங்க? அங்க நின்னு தட்டையே வெறிக்க வெறிக்க பாத்துட்டு இருந்தாங்க. வீரா அந்த மாதிரி எல்லாம் பண்றவல்ல, அவளுக்கு கொடுத்துதான் பழக்கம். இப்படி அநியாயமா அவ மேல பழி போடாதீங்க. நான் பார்த்தத சொன்னேன். வீரா எங்க? இங்கதான்ப்பா. வீரா, என்ன? நீ இங்க நின்னுட்டு இருந்தியா? இல்லடா, நான் இப்பதான் குளிச்சுட்டே வெளியில வரேன். என்னாச்சு? என்ன? ஏய், என்னடா புடவை எரிஞ்சிருக்கு? என்னாச்சு? சரிப்பா, விடுங்க. நடந்தது நடந்து போச்சே. திருஷ்டி கழிஞ்சிருச்சுன்னு நினைச்சப்போ வேற புடவை தாலி வாங்கிக்கலாம். எல்லாரும் போய் ஆக வேண்டிய காரியத்தை பாருங்க. போங்க. ஏத்தா, அதை கூட வச்சிடலாம். அப்பா, நீங்க போங்கப்பா. எல்லாரும் போங்க. என்ன புடவை விசிறி அடிச்சிருக்கா? இப்படி பண்ண மாட்டாளே. என்ன ஆச்சு இவளுக்கு? மரா, வீரா, என்னடா அங்க? நீ இவ்வளவு நேரம் எங்க இருந்த? நான் தான் சொன்னேனேடா, என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி ரொம்ப டயர்டா இருந்துச்சு. அப்படியே அசந்து தூங்கிட்டேன். எப்படி எழுந்த பாத்ரூமுக்கு போனேன்னு ஒண்ணுமே ஞாபகம் இல்லடா. அவ்வளவு தூக்கம். குளிச்சுட்டு வந்தேன், அதுக்குள்ள வெளியில என்னென்னமோ நடந்துருச்சு. விளக்கு ஏதாவது சரிஞ்சு புடவையில தீ பட்டிருக்கும். ஆமா, அப்படிதான் பட்டிருக்கும். பின்ன வேற யாராவது வந்து அந்த புடவை எடுக்க ட்ரை பண்ணுவாங்களா என்ன? முகூர்த்த புடவை வேற. பாவம், ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சரி, நீ ரெடியாவு. நமக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, வெளியே போகணும். சரிடா. இந்த கோயிலுக்கு கங்கா தான் காவல். கோயில் வாசல்ல ஒரு குழந்தை கிடக்குது. இந்த குழந்தை அம்மனுக்கு தான் சொந்தம். நாம எல்லாரும் சேர்ந்து இந்த குழந்தைய வளர்ப்போம். இன்னில இருந்து இந்த குழந்தைக்கு வீடு வாசல் அம்மா அப்பா எல்லாமே இந்த அம்மன் தான். இன்னைக்கு அபிஷேகத்துக்கு 1000 ரூபாய் ஆச்சு. சக்கரை பொங்கல் வச்சதுக்கு 300 ரூபாய். அப்படிதான் ஒரு நாள் காலையில என்னாச்சு பாட்டி? இந்த மரத்துல தூக்கல தொங்குனா. அதுக்கப்புறம் பாட்டி
அவ ஏன் செத்தா, என்ன காரணம், அவளுக்கு என்ன ஆச்சுன்னு இன்னைக்கு வரைக்குமே மர்மமாவே இருக்கு. ஆனா பல பேர் பலவிதமா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. கங்கா கோயில் சிலைய திருடி வெளியூர்காரங்களுக்கு வித்துட்டதாகவும், அதனால அம்மன் உக்கிரமாகி அவளை தண்டிச்சிருக்குன்னு சாமி அடி குறி சொன்னான். அத இந்த ஊரும் நம்ப ஆரம்பிச்சிருச்சு. சாமி இல்லாத கோயில திறந்து வைக்க கூடாதுன்னு பூட்டி வச்சிட்டாங்க. அப்போ இந்த சிலை அத நாங்க எங்கெங்கயோ தேடணும், எங்கேயுமே கிடைக்கல. அதுக்கப்புறம் ஒரே வாரத்துல ஊர்ல வரிசையா 4 பேர் துடி துடிச்சு துர்மரணம் அடைஞ்சாங்க. அதெல்லாம் பார்த்த ஊர் ஜனங்க கங்கா பேயா வந்து எல்லாரையும் பழி வாங்குறான்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் சேர்ந்து ஒரு மந்திரவாதிய வச்சு வேண்டிக்கிட்டு கங்காவுக்கு மந்திரக்கட்டை போட்டு வச்சோம். அதுல இருந்து இப்ப வரைக்கும் கங்காவால தொல்லை இல்லை. ஆனா ஊர்ல நல்லது எதுவும் நடக்கல. விவசாயம் போச்சு. பஞ்சம், பசி, பட்டினின்னு